அதாவது ஹைரார்கி தான். சி தெரிஞ்சால் தான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் நல்லா தெரியும். ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சால் தான் C++ நல்லா தெரியும். C++ நல்லா தெரிஞ்சால் தான் ஜாவா நல்லா தெரியும். ஜாவாவோட டேட்டா பேஸும் MySQLம் ரெண்டும் சேர்ந்து படிக்கணும். அதுக்கு நெட்பீன்ஸில் ஒர்க் பண்ணணும், அந்த ஐடியில் ஒர்க் பண்ணணும். அதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ நல்லா தெரியணும். அப்புறம் தான் எக்லிப்ஸ்க்கு போக முடியும். இது எல்லாத்துக்குமே வந்து MS வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ் வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுதான் ஹைரார்கி. அதுக்கப்புறமா தான் வந்து கடைசியில் இதெல்லாம் ஃபுல் ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருந்தால் தான் அதோட ஜாவா J2EE எல்லாமே இது ஃபுல் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தெரிஞ்சு சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருந்தால் தான் இந்த பைத்தானே கற்றுக்க முடியும். டேட்டா சயின்ஸோட அதோட பைத்தானோட பைஸ்பார்க்கு, கஃப்கா எல்லாமே வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து நம்ம வந்து ஏணி மாதிரி படித்தாதான். ஸோ இதுதான் வந்து ஹைரார்கி ஃபார் பைத்தான் டேட்டா சயின்ஸ்.